தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு அடுத்த ஆண்டு வரை டைம் இருக்கு. ஆனா தற்போதுல இருந்தே அந்த அரசியல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. காரணம் ஒரே ஒரு கட்சி தான், அது தாவேகா. தாவேகா கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் தான் ஆகுது. ஆனால் பல வருடங்களாக தமிழக அரசியல்ல உள்ள அனைத்து கட்சிகளுக்குமே தண்ணி காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவிற்கு இந்த கட்சியுடைய செயல்பாடுகளை தளபதி விஜய் அவர்கள் கவனித்துக் கொள்றாரு. ஆட்சியை பிடிக்கும் முன்பே தமிழக மக்களுக்கு பல நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. ஆகையால மக்களுக்கு இவர் மீது நல்ல மரியாதையும் அன்புமே வந்திருக்கு. இவர் தற்போது பாத்தீங்கன்னா தமிழகத்தை சுற்றி உள்ள பல இடங்களுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அண்மையில கூட நாகை மாவட்டத்துல மிகப்பெரிய பிரச்சாரம் நடந்தது. அதுல பேசிய தளபதி விஜய் அவர்கள் ஆளும் கட்சியுடைய செயல்பாடுகளை கண்டித்து பேசியிருந்தாரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா தாவேகா கட்சிக்கு நாளுக்கு நாள் செல்வாக்கு கூடிக்கொண்டே போகுது. இந்த வேளையில தற்போது தளபதி விஜய் அவர்களுடைய மகனான ஜேசன் சஞ்சய் அவர்கள் திமுக பக்கம் சாஞ்சிருக்காராம். இந்த தகவல் பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அதாவது ஜேசன் அவர்கள் இயக்கிட்டு இருக்க முதல் திரைப்படத்தை லைகா தான் தயாரிக்கிறாங்க. ஆனால் ஜேசனுடைய அடுத்த திரைப்படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்களாம். ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் உதயநிதி ஸ்டாலினிடமிருந்து இன்பநிதியுடைய கையில மாறிவிட்டது. அண்மையில தான் பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் அரங்கேறியது. இன்பநிதியுடைய தயாரிப்புல ஜேசன் சஞ்சய் அவர்கள் ஒரு படத்தை இயக்க இருக்காரா. இதற்கான பேச்சுவார்த்தைகள் சமீபத்துல தான் முடிந்துள்ளதாகவும் ஜேசன் அவர்கள் திமுகவுடன் இணைகிறாரா அப்படின்னு பல கேள்விகளுமே சமூக வலைதளங்கள்ல எழத் தொடங்கியது. ஜேசன் அவர்கள் ப்ரொஃபஷனல் ரிலேட்டடா தான் ரெட் ஜெயின் மூவிஸ் உடன் இணைகிறார் அப்படின்னு ஜேசனுடைய தரப்புல இருந்து பதிலுமே கொடுக்கப்பட்டிருக்கா. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.